ஒரு சொத்தை அடையாளம் கண்டு அட்டாச் செய்து ஜீவோ போட்டு ஏலத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற நிலை வந்தும் ஒரு மிக குறுகிய காலத்திலேயே ஒரு 3 மாத காலத்துக்குள்ளாரையே ஒரு ஜெட் வேகத்துல அந்த நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற அந்த வள்ளுவன் வாக்கிற்கிணங்க இந்த குற்றம் இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் அல்லது இது போன்ற மோசடி நிறுவனங்களுடைய கூட்டங்கள் எல்லாமே ஒரு சாமானியன் மனு போட்டு பட்டா மாறுதலுக்காக தாசில்தார் அலுவலகத்தில் நிக்கிறதுக்கும் EOW போலீசார் ஒரு சொத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியருக்கு அடுத்த ஒரு அதிகார நிலையில தான் மக்கள் இது போன்ற மோசடி நிறுவனங்கள்ல பணத்தை போட்டு பாதிக்கப்பட்டு வீதிக்கு வந்து அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நிதி நிறுவன மோசடி விவகாரங்கள் தொடர்பா முதல்வர் தலைமையில் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஒன்றை தலைமைச் செயலகத்தில் நடத்தியிருக்கிறாங்க. டிஜிபி உள்ளிட்ட போலீஸ் உயரதிகாரிகள் பலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் இது போன்ற நிதி நிறுவன மோசடிகளை தடுப்பது எப்படி, பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழகத்தில் அடுத்தடுத்து இது போன்று பல்வேறு நிதி நிறுவனங்கள் மோசடி விவகாரத்தில் சிக்கி வழக்குகளுக்கு மேல் வழக்கு, பாதிக்கப்பட்டவர்கள் முறையீடு அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்திட்டு இருக்கக்கூடிய இந்த பின்னணியில தான் இந்த ஆலோசனை கூட்டங்கிறது முக்கிய கவனத்தை பெற்றிருக்கு. குறிப்பா PSCL அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 60,000 கோடி அளவுக்கு மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கு. ஆருத்ரா 1,09,255 பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2,400 கோடி ரூபாய் அளவுக்கு இதில் மோசடி நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் இருக்கு. ஆனால் உண்மை நிலவரம் அதை விட பல மடங்கு பணம் அதில் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அடுத்து வேலூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கின IFS மோசடிங்கிறது ஒரு 30,000 கோடி அளவுக்கு அதில் மோசடி நடந்திருக்கு. ஹிஜாவுன்னு சொல்லி அதுல ஒரு 4,000 சொச்சம் கோடிகள் மோசடி. அடுத்து நம்ம திருச்சியை தலைமையிடமாக கொண்ட எல்பின் நிறுவன மோசடிங்கிறது அதுவும் திருச்சியை தாண்டி தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு நிறுவனங்களுடைய பெயர்ல ஒரு 400 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்றிருக்கு. இதையெல்லாம் விட இந்த ஆருத்ரான்னு சொல்லக்கூடிய அந்த மோசடியை விட பல மடங்கு மோசடின்னு சொல்லக்கூடிய அந்த நியோமேக்ஸ் விவகாரமும் தமிழகத்துல முக்கிய பேசு பொருளா இருக்கு. இன்னும் சொல்ல போனா சமீபத்துல முதல்வர் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது அந்த சுற்றுப்பயணத்துல எல்லாம் அந்தந்த மாவட்டத்துல பாதிக்கப்பட்ட அந்த நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் முதல்வரிடம் நூற்றுக்கணக்கான மனுக்களை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த பின்னணியில தான் இந்த ஆலோசனை கூட்டம்ங்கிறது நடந்திருக்குங்கிறது நம்ம இங்க கவனிக்கத்தக்கதா இருக்கு. நம்ம இதற்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், தமிழகத்துல பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இயங்கிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு பிரிவுன்னு ஒன்று இருக்குங்கிறதே பலரும் அறியாத நிலை அப்படிங்கிறதும் ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கு அது மோசடிகளின் காலமா மாறிவிட்டதனால இன்னைக்கு எப்படி டிஜிட்டல் மோசடிங்கிறது நம்ம டிஜிட்டல் பயன்பாடு அதிகரிக்க அது சார்ந்த மோசடிகள் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்குதோ அதுபோல இன்னைக்கு பொதுத்துறை வங்கிகள் அல்லது அரசு நிறுவனங்கள்ல இதுவரைக்கும் வழங்கிட்டு இருந்த அந்த வைப்பு தொகைக்கான வட்டி விகிதம் முன்னாடியெல்லாம் 9% வரைக்கும் இருந்தது. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் முதலீடு செய்தோம் அப்படின்னா 3 ஆண்டுகள் 3.5 ஆண்டுகளில் அந்த பணம் ரெட்டிப்பாவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு 10 ஆண்டு போட்டிருந்தாலும் பணம் ரெட்டிப்பாகாதுங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்க. அப்போ இது போன்ற காரணங்களாலையும் இது போன்ற மோசடியான நிறுவனங்களை நம்பி முதலீட்டாளர்கள் ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல சொல்லக்கூடியதாக இருக்குங்க. அப்போ இந்த மோசடிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க இன்னைக்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸில் வழக்குகள் அப்படிங்கிறதும் நிறைய வழக்குகள் தமிழகம் முழுவதும் குவிந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே முதல் முறையாக 1997 தான்
தமிழ்நாடு வைப்பு தொகையாளர்களின் வட்டி பாதுகாப்பு சட்டம் சொல்லிட்டு டான்பிட் அப்படிங்கிற ஒரு சிறப்பு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பொருளாதார குற்றப்பிரிவு அப்படிங்கிற ஒரு போலீஸ் பிரிவையே தமிழக அரசு உருவாக்கி இருக்கு. இந்த மாதிரி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தமிழகத்தில் தொடங்கப்பட்ட அந்த EOW போலீசாரினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு விமர்சனத்தை எதிர்கொண்டதா இருக்கு. குறிப்பா இந்த தனியார் நிதி நிறுவன முறைகேடு, பொருளாதார இழப்பு, இது சார்ந்த குற்றங்களை விசாரிப்பதற்கென்றே உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ். கூடுதல் காவல்துறை இயக்குனர் தலைமையில அது ஒரு தனி டீமாகவே இயங்கிட்டு இருக்கு. சென்னை அசோக் நகர்ல அதனுடைய தலைமையகம் இருக்கு. தமிழகத்துல ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே அதனுடைய பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்கு. 3 மாவட்டத்துக்கு ஒரு DSP அப்படிங்கிற அளவுல அதனுடைய நிர்வாக கட்டமைப்புங்கிறது இருக்கு. இந்த கட்டமைப்பு எல்லாமே 90களுடைய காலகட்டத்துக்கு ஓகேவா இருந்தது. ஆனா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மோசடிகளின் காலம். புகார்களின் எண்ணிக்கை குவிஞ்சிருக்கு, மோசடிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட ஒரு வழக்கிலேயே 60,000 கோடி 30,000 கோடின்னு வந்து அதுல இழந்த தொகையினுடைய அளவு பிரமிப்பூட்டக்கூடியதா இருக்கு. ஆனா அதற்கு ஏற்ப, அதாவது மாறும் காலத்துக்கு ஏற்ப அந்த EOW போலீசாரினுடைய அந்த கட்டமைப்பு மேம்படுத்தப்படலைங்கிறது தான் மிக முக்கியமா கவனிக்கத்தக்கதா இருக்கு. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டுட்டாங்க, அந்த கவர்ச்சிகரமான விளம்பரத்துல மயங்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மீதான விமர்சனமா ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில அவங்க பாதிப்புக்குள்ளாயிட்டாங்க, பணத்தை இழந்துட்டாங்க. அப்ப EOW போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, வழக்காயிடுது. ஆனா EOW போலீஸ்ல ஒரு வழக்கு பதிவாயிடுச்சுன்னா குறைஞ்சது 10 வருஷத்துக்கு கம்மியா யார் ஒருத்தரும் நிவாரணம் பெற்ற முடியாது, வழக்கை இழுத்துட்டே போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பொதுவான யதார்த்தமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா EOW போலீசார் தற்போது கையாண்டு இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் குறித்து, அந்த வழக்குகளினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில கூட அதனுடைய பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் பத்திரிகை செய்தியாகவோ ஒரு அறிவிப்பாகவோ வெளியாவது கிடையாது. குறிப்பா நாம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்தினுடைய அனுபவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாலே இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு கூட பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலேயே பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. ஆனா இதெல்லாம் தெளிவுபடுத்தும் வகையில் அவர்கள் அப்படி ஒரு பத்திரிகை செய்தியாகவோ பொது அறிவிப்பாகவோ வெளியிடுறது கிடையாது. எல்லாமே DGP அலுவலகத்தின் வழியாகத்தான் அது போன்ற செய்திகள் வெளியாகுங்கிறது அவங்களுடைய ஒரு நடைமுறையாகவே வைத்திருக்கிறார்கள். இதுவும் இந்த EOW போலீசார் மீதான ஒரு அதிருப்தியாக நீடிச்சிட்டு இருக்கு. அப்ப EOW போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னம்னா வழக்க ஒரு 10 வருஷத்துக்கு இழுத்தடிச்சிருவாங்க. நம்ம என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டாலும் நமக்கு தகவல் வராது அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் அதன் மீதான ஒரு அதிருப்தியின் காரணமாகத்தான் சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகிறதே மேலுன்னு சொல்லிட்டு இந்த நியோமேக்ஸ் மாதிரியான இந்த மோசடி நிறுவனத்தினுடைய அந்த நயவஞ்சக பேச்சை நம்பி மீண்டும் அவர்களிடம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஏமாறக்கூடிய ஒரு சூழலும் நிகழ்ந்துட்டு இருக்கு. EOW போலீசாரனுடைய நிலையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தமிழகம் முழுவதும் ஒரு மாவட்டத்திலையும் அவர்களுக்கு யூனிட் இருக்குன்னு சொன்னாலும் தமிழகத்தில் எந்த ஒரு மாவட்டத்திலையும் சொந்த கட்டிடங்கிறது கிடையாது. எல்லாமே வாடகை கட்டடத்துல தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அந்தந்த மாவட்டத்தில் பதிவான வழக்குகளை கையாளுவதற்கு ஏற்ப போலீசார்கள் அவர்களிடம் போதுமானதாக இல்லை. பணியாளர் பற்றாக்குறைங்கிறது அந்த துறை எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நெருக்கடியா இருக்கு. அடுத்தது, இது போன்ற குறைவான ஊழியர்களையும் பணியாளர்களையும் போலீசார்களையும் வைத்து இயங்கக்கூடிய நிலையில அவர்கள் கடும் பணிச்சுமையை எதிர்கொண்டு வராங்க. என்ன சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் DSPகளுக்கே தனியா ஜீப் வசதி இல்லாத ஒரு நிலை இருந்தது. இன்னும் பல மாவட்டங்கள்ல இன்ஸ்பெக்டர்களுக்கு ஜீப் வசதி கிடையாது, DSPக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு வழக்கு விசாரணைக்காக ஒரு பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க கை காசை போட்டு அல்லது ஒரு வாடகை வாகனத்தை அமர்த்தி தான் அந்த வேலையை செய்தாகணும். பின்னாடி அதை பில் எழுதி மேலிடத்திலேருந்து வாங்கணும்.
இது அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய இன்னொரு நெருக்கடியா இருக்கு. வெறுமனே போலீசார் பற்றாக்குறை அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. போதுமான அலுவலக பணியாளர்கள் ஓஏ முதற்கொண்டு டைபிஸ்ட் வரையிலான பல்வேறு அடிப்படை பணியாளர்கள் கூட இல்லாமல் அந்த வேலையையும் இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பியும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு அவலமான ஒரு நிலையில தான் இஓடபிள்யூ போலீஸ் அலுவலகங்கள் இயங்கி கொண்டிருக்கு. இஓடபிள்யூ போலீசார் பதிவு செய்யக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கைகள் எல்லாத்தையுமே அதற்கென்று நியமிக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் தான் குற்றச்சாட்டை பதிவு செய்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வழக்கை தொடுத்தாகணும். அதன்படி டான்பிட் கோர்ட்ல ஒரு வழக்கை அவங்க நடத்தியாகணும். அதற்கு தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தாகணும். அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு ஆஜராகணும். இதற்கு நடுவுல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புலையும் பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்படுது. எதிராளிக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது, கொடுத்த ஜாமீனை ரத்து செய்யணும், சொத்தை அட்டாச் பண்ணணும், இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள். அதற்கடுத்த மேல் நீதிமன்றமான உயர் நீதிமன்ற கிளைகள்ல அது போன்ற வழக்குகள் தொடுக்கப்படுது. அடுத்தது அந்த நிறுவனத்தை நடத்தி மோசடியில் ஈடுபட்டக்கூடிய நபர்களும் அவர்களும் வழக்குக்கு போறாங்க போலீசார் நடவடிக்கையை எதிர்த்து. அப்ப அந்த வழக்கிலையும் அவர்கள் ஆஜராகணும், நீதிமன்ற விசாரணையை எதிர்கொண்டாகணும். அப்ப மாசத்துக்கு இது போல அவர்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு 100க்கும் மேற்பட்ட கேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா மாசம் முழுவதும் ஒரு ஆளு டெய்லி நீதிமன்றத்துக்கு போயாகணுங்கிற ஒரு அந்த நீதிமன்ற அலைச்சலையும் அவர்கள் எதிர்கொண்டு இருக்கிறார்கள். இது இந்த இஓடபிள்யூ போலீசார் மட்டுமே ஒரு டீமா இணைந்து இந்த வேலைகளை முன்னெடுத்து கொண்டு போயிட முடியுமா, அந்த விசாரணையை முடிச்சிட முடியுமானா கண்டிப்பா கிடையாது. அவர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளை சார்ந்து இயங்கியாகணும், பதிவுத்துறை அதிகாரிகளை சார்ந்து இயங்கணும். இன்னும் சொல்ல போனா இது போன்ற வழக்குகளினுடைய காம்பிடென்ட் அதிகாரியாக இருக்கக்கூடிய டிஆர்ஓனுடைய ஒத்துழைப்பு இல்லாம, மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஒரு அனுசரணை இல்லாம இந்த வழக்குகளை அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி சுமூகமாக நகர்த்திட முடியாது. முக்கியமா ஒரு மோசடியில ஒரு நிறுவனம் வழக்குல சிக்கிருச்சு. அப்ப பாதிக்கப்பட்டவர்கள்ட்டேந்து புகாரை வாங்குறாங்க. அப்ப அந்த பாதிப்புக்கு ஏற்ப அந்த மோசடி நபர்களுடைய சொத்துக்களை அடையாளம் காணணும், அதை அட்டாச் பண்ணணும், இது போன்ற பல்வேறு நடைமுறைகள் இருக்கு. அப்ப அந்த சொத்தை அடையாளம் காணுவது தொடங்கி அட்டாச் செய்வது வரைக்கும் வருவாய்த்துறையையும் பதிவுத்துறையையும் சார்ந்துதான் அவர்கள் இயங்குறாங்க. அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம ஒரு இன்ச்சு கூட அவங்க நகர முடியாத ஒரு இக்கட்ல தான் இஓடபிள்யூ போலீசார் இருக்கிறாங்க. ஒரு மாவட்டத்துல ஒரு வழக்குல சிக்கின ஒரு நிலம் தொடர்பான ஒரு விவரத்தை அல்லது ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு சென்னைக்கு ஒரு 10 முறைக்கு மேல அலைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப துயரப்பட்டு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இது போன்ற வருவாய்த்துறை அலுவலகங்கள்ல இந்த பட்டா இடம் மாறுதலுக்கு விண்ணப்பிச்சுட்டு ஒரு சாமானியன், எழுத படிக்க தெரியாத ஒரு சாமானியன் எப்படி வருஷ கணக்குல அலைவானோ அது போலத்தான் நாங்களும் இவர்களை நாடி அலைய வேண்டிய ஒரு நிலை இருக்கு அப்படிங்கிறதையும் வருத்தத்தோட பதிவு பண்றாங்க. அடுத்தது, இந்த சிறப்பு நீதிமன்றங்கள்ங்கிறது மாவட்டந்தோறும் இயங்குறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ஒரு இடத்துல அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த போக்குவரத்து அப்படிங்கிறதுமே அவங்களுக்கு ஒரு சிக்கலா இருக்கு. இதை விட கொடுமை, இது போன்ற வழக்குகள்ல சட்ட ஆலோசனைங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. எந்த ஒரு நடவடிக்கையை முன்னெடுக்கிறதுக்கும் ஒரு லீகல் ஒப்பீனியன்ங்கிறது அவசியமான ஒரு தேவையா இருக்குது. ஆனா அந்த சட்ட ஆலோசனையை பெறுவதற்கே 3 மாசம் 6 மாசம் காத்திருக்க வேண்டிய ஒரு அவல நிலையும் இருப்பதாக சுட்டி காட்டுறாங்க. அவருடைய ஆலோசனை இல்லாம அடுத்த கட்ட நகர முடியாது. மாவட்டத்துக்கு ஒரு சட்ட ஆலோசகர் கூட கிடையாது, போதுமான பணியாளர்கள் கிடையாது. வருவாய்த்துறை மற்ற பதிவுத்துறை இது போன்ற அதிகாரிகளுடைய துறைகளுடைய ஒத்துழைப்பும் எதிர்பார்த்த மாதிரி இருப்பது கிடையாது. இந்த சிக்கல்களுக்கு மத்தியில தான் சொத்துக்களை அடையாளம் காணணும், அதை அட்டாச் செய்யணும், அடுத்தது அந்த சொத்துக்களை விற்பனைக்கு போவதற்கு ஜீவோ போடணும், அடுத்தது ஜீவோ போட்டு ஏலம் விடுறதுக்கு டிஆர்ஓவுக்கு ஒரு கோப்பு வைக்கணும். அப்ப இது நம்ம எளிமையா சொல்லிடலாம். ஆனா இந்த ப்ராசஸை முன்னகர்த்தி கொண்டு போவதற்கு வருடங்கள் ஆகிறது. இதுல இன்னும் கொடுமை என்னன்னா,
ஒரு சொத்தை அடையாளம் கண்டு அட்டாச் செய்து ஜீவோ போட்டு ஏலத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற நிலை வந்தும் டிஆர்ஓனுடைய அனுமதிக்காக குறைந்தது 7 வருடங்கள் கிடப்பில் போடப்பட்ட வழக்குகளும் தமிழகத்தில் இருக்குங்கிறத உங்களால் நம்ப முடியுதா? இதில் டிஆர்ஓவை நம்ம குறை சொல்வதற்கு இல்லை. டிஆர்ஓங்கிறது அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு அடுத்த ஒரு அதிகாரம் பொருந்திய நிலையில் அவங்களுடைய பணியை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அதற்கு நடுவில் இந்த இஓடபிள்யூ போலீசாரனுடைய வேலையையும் அவர்கள் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு அது தேவையில்லாத ஒரு பணிச்சுமையாகத்தான் அது இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு யதார்த்தமாக இருக்குது. ஒரு மாவட்டத்தில் ஒரு வழக்கு, புகார்களுடைய எண்ணிக்கை வெறும் 2000 தான். இன்னும் சொல்ல போனா அந்த மோசடி நடைபெற்றதாக அறியப்பட்ட ஒரு மிக குறுகிய காலத்திலேயே ஒரு 3 மாத காலத்துக்குள்ளாரையே ஒரு ஜெட் வேகத்தில் அந்த வழக்கு விசாரணைங்கிறது நடந்தது. சொத்துக்களை ஐடென்டிஃபை பண்ணாங்க, குற்றவாளிகளை கைது பண்ணாங்க, அந்த வேலைகள் துரிதம் எடுத்தது. அந்த 2000 புகார்களில் 500 பேர் வரைக்கும் குற்றப்பத்திரிகை வரைக்கும் தாக்கல் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் 1500 பேருக்கு பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அதற்கு தேவையான பணியாளர்கள் எங்களிடம் இல்லை, அதை ஒதுக்கித்தாங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை தலைமையகத்துக்கு அனுப்பினதோட சரி, தலைமையகத்தில் அந்த கோப்பு உறங்கிட்டு இருக்கு. நியோமேக்ஸ் விவகாரத்தை இங்கே எடுத்துக்கிட்டீங்கனாலும் இதுவரைக்கும் 13,000 சொச்சம் புகார்கள் போலீஸார்கிட்ட வந்திருக்கிறதா அவர்களே அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதில் அதிகாரப்பூர்வமாக 2000 சொச்சம் பேருக்கு தான் 161 ஸ்டேட்மெண்ட்டே போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கில் எஃப்ஐஆர் போட்டு 2 வருடம் நெருங்குது. அப்போ அந்த 2 வருடம் நெருங்கின நிலையிலையும் 2000 பேருக்கு மேலே 161 ஸ்டேட்மெண்ட் போட முடியாத ஒரு நெருக்கடியில் தான் இந்த இஓடபிள்யூ போலீஸாரனுடைய அந்த செயல்பாடுங்கிறது அமைஞ்சிருக்கு. அவர்களுடைய அந்த கட்டமைப்புங்கிறது அந்த அளவுக்கு தான் இருக்குங்கிறது தான் நடைமுறை யதார்த்தமாக நம்ம பார்க்குறோம். இப்போ 97 இந்த துறை உருவாக்கப்பட்டதுங்கிறத நம்ம சொன்னோம். 97க்கு பிறகு கடந்த 2023 ஒரு கூடுதல் அதிகாரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது ஒன்றிய அரசினுடைய புலன் விசாரணை அமைப்புகளான அமலாக்கத்துறை, ஐடி துறையை போல இஓடபிள்யூ போலீசாரும் தடயவியல் தணிக்கை முறையை பயன்படுத்துவதற்கான ஒரு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறாங்க. அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா மென்பொருள்களை பயன்படுத்தி அந்த இழப்பீட்டு தொகையை கணக்கிடுவதற்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அது போல இன்னைய காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு முன் தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகளுடைய எண்ணிக்கை, அதனுடைய தீவிரத்தன்மை, அதில் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய நலனிலிருந்து ஒரு அவசியமான மாற்றங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்குங்கிறத தான் இந்த விவகாரங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுது. இன்னும் சொல்ல போனா மற்ற போலீஸ் துறை போல இஓடபிள்யூ போலீசார் இல்லைங்கிறது நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது எல்லாமே ஒரு குற்றம் நிகழ்ந்த பிறகு அதை முன்னெடுத்து செல்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற அந்த வள்ளுவன் வாக்கிற்கிணங்க இந்த குற்றம் நடைபெறாமல் தடுப்பதும் அதற்கு தேவையான கண்காணிப்பு முறைகளையும் பொதுமக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இந்த போலீசாரனுடைய ஒரு பங்காகத்தான் இருக்கு. அதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனா அதற்கான செட்டப் இருக்கா? உள்ள வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் பத்தல. இதில் நாங்கள் எங்கே போய் விஜிலன்ஸ் பார்க்கறது, எங்கே போய் நாங்கள் விசாரிக்கிறது, எங்கே கண்காணிக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் அல்லது இது போன்ற மோசடி நிறுவனங்களுடைய கூட்டங்கள் எல்லாமே ரகசிய கூட்டங்களாக நடத்தப்படுவதில்லை. ஒரு முக்கியமான நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஹோட்டல்கள்லையோ பொது இடங்கள்லையோ அவங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டியோ பிட் நோட்டீஸ் விநியோகிச்சோ இப்படி பல்வேறு சோசியல் மீடியாக்களில் விளம்பரம் பண்ணியோ ஏதோ ஒரு வகையில் அவர்கள் விளம்பரப்படுத்தி தான் இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இணையத்தில் இது தொடர்பான பல்வேறு கூட்டங்கள் நடத்தினது தொடர்பான ஆவணங்கள் அடுத்தடுத்து வெளியாகிட்டு இருக்கு. அப்ப அதனுடைய தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற கதையா இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இழந்து நின்னதுக்கு அப்புறம் அவர்கள் மேல நடவடிக்கை எடுப்பதுல எந்த பலனும் இல்லை. அப்ப இந்த விவகாரத்துல
EOW போலீசார் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை நம்ம பட்டியலிட்டோம். கடுமையான பணிச்சுமைக்கு மத்தியில, மன உளைச்சலுக்கு மத்தியில தான் அவர்கள் பணியாற்றதா சொன்னோம். இதுல இன்னொரு விஷயம், கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய வசவுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு நெருக்கடியை அவர்கள் சேர்த்தே சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு. அப்ப இது போன்ற சிக்கல்களை எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு EOW போலீசாரினுடைய அந்த விசாரணையை துரிதமாக நடத்துவதற்கும் அது சார்ந்து இயங்கக்கூடிய மற்ற துறைகளினுடைய ஒத்துழைப்பை எளிதாக பெறும் வகையிலும் போதுமான மாற்றங்களை தமிழக அரசு ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மையமா எழக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கு. ஒரு சாமானியன் மனு போட்டு பட்டா மாறுதலுக்காக தாசில்தார் அலுவலகத்தில் நிற்கிறதுக்கும் EOW போலீசார் ஒரு சொத்தை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு பிரித்து கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல அது தொடர்பான ஆவணத்துக்காக நிக்கிறதுக்கும் பெருத்த வேறுபாடு இருக்கு. அப்ப ஒரு சாமானியனை காக்க வைக்கிறத போல, ஒரு சாமானியனை அலைக்கழிக்கிறத போல வருவாய்த்துறை அதிகாரிகளும் பதிவுத்துறை அதிகாரிகளும் EOW போலீசார்களே அணுகிறாங்க அப்படின்னு சொன்னா இதை நம்ம எப்படி கணக்கில் எடுத்துக்கிறது? அப்ப இதற்கு ஒரு பொருத்தமான ஒரு சிறப்பு ஏற்பாட்டை தமிழக அரசு ஏற்படுத்தி தரணும். அந்த சொத்துக்களை அடையாளம் காண்பதையும் எளிதாக்கணும், அதை அட்டாச் செய்வதையும் ஜீவோ போடுவதையும் எளிதாக்கக்கூடிய வகையில போதுமான அறிவுறுத்தல்களை வருவாய்த்துறைக்கும் பதிவுத்துறைக்கும் தமிழக அரசு அனுப்பி இந்த விவகாரத்துல உரிய தீர்வு காணணுங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கு. அடுத்தது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியருக்கு அடுத்த ஒரு அதிகார நிலையில தான் DRO செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்கு. அப்ப அவர்களுடைய வழக்கமான பணிச்சுமைகளுக்கு மத்தியில கூடுதலா இது போன்ற வழக்குகளினுடைய காம்பிடென்ட் அதிகாரியாகவும் சொத்துக்களை ஏலம் விடுவதற்கான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரியாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுக்கக்கூடிய இடத்திலையும் அந்த DRO இருக்கும் பொழுது ஜீவோ போட்டு 7 வருஷமா ஒரு DRO டேபிள்ல ஒரு ஃபைல் காத்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அப்ப இதுக்கான ஒரு தீர்வை EOW போலீசாருக்குன்னு ஒரு DROவை, ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிப்பது குறித்தும் தமிழக அரசு உரிய முடிவெடுக்கணுங்கிற ஒரு தேவையை இந்த விவகாரங்கள் உணர்த்துது. நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க மக்கள் இது போன்ற மோசடி நிறுவனங்கள்ல பணத்தை போட்டு பாதிக்கப்பட்டு வீதிக்கு வந்து அடுத்த வேலைக்கு வழி இல்லாம நிற்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்வதை விட இதை தொடக்கத்திலேயே கண்காணித்து தடுப்பதற்கு ஏற்ப போதுமான விஜிலன்ஸ் அமைப்புகளையும் தமிழக அரசு ஏற்படுத்தணுங்கிறது தான் ஒரு பொதுவான கோரிக்கையா இருக்கு. நிறைவா, தாமதமான நீதி, மறுக்கப்பட்ட நீதி அப்படிங்கிறது ஒரு சட்ட கோட்பாடு. அப்ப இது போன்ற நிதி நிறுவன மோசடி விவகாரங்கள்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு விரைந்து ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில இந்த பொருளாதார குற்றப்பிரிவினுடைய அந்த போலீஸ் அந்த செட்டப்ல ஒரு ஆழமான பகுப்பாய்வையும் ஒரு அத்தியாவசியமான சீர்திருத்தத்தையும் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய ஒரு இயக்கமாகவே இருக்கு. இந்த சூழல்ல தான் முதல்வருடைய தலைமையில இந்த நிதி நிறுவன மோசடி விவகாரங்கள் குறித்து உயரதிகாரிகள் பங்கு பெற்ற அந்த சிறப்பு கூட்டம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது. தமிழகம் முழுவதும் இது போன்ற நிதி நிறுவனங்கள்ல பணத்தை போட்டு இழந்து தீர்வுக்காக லட்சக்கணக்கான மக்கள் காத்து கிடக்கிறாங்க, பரிதவிப்பில் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை அளிக்கும் விதமாக முதல்வர் தலைமையில நடைபெற்ற இந்த கூட்டம் செயல் வடிவம் பெறணும், அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை ஏற்படுத்தி தரணுங்கிறது தான் எல்லோரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நன்றி.